எல்லாம் இங்கே தான் இருக்கிறோமா? ஆமாங்களா? இல்லை நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா? இல்லையா? நான் ஆமாம் தான் கேட்டேன். கை தட்டவே சொல்ல. கம்பெனி ஒரு விஷயத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்குது. எதுக்கு? காது கேட்கல. பேசுனா நான் ஆமாவா இல்லையான்னு கேட்டேன். நிறைய பேர் வீட்டுக்கு போனீங்க தானே? இல்லையா? நிஜமா? சரி, நீ வீட்டுக்கு போகல நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? இப்போ பாதி பேர் வீட்டுக்கு போயிருக்காங்க. இது பக்கம் இல்லையா? என்னோட பேர் அறிமுகப்படுத்தாங்க சுப்லட்சுமி. எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த கிரேட் லீடர் அன்பு சாருக்கு, தங்கவேல் சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னால முடியும் சொல்லி தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் விடாமுயற்சியும் கற்றுக் கொடுத்த நம்மளோட கிரேட் கடவுள் குலதெய்வம் தமிழ்ச்செல்வி மேடம் அவங்களுக்கும், ராஜமாதா செல்வமணி மேடம் அவங்களுக்கும் என்னோட தலைமுறை சார்பாக நன்றி தெரிவிச்சுட்டேன். இன்னைக்கு விவசாயத்தின் தந்தை ஈஸ்வரன் சார் இங்க வந்திருக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நியூவா வந்திருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை பேர் லீடர்ஸ் அத்தனை பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுப்லட்சுமி அப்படின்னு ஒருத்தங்க நிற்கிறான்னா அதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? என்னோட டீம் தான். சொன்னாங்க இல்லையா கதாநாயகி, நான் போய் சினிமா இருக்கா எனக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் தருவாங்க கொடுப்பாங்க. கல்ல எடுத்து டிவிக்கு எல்லாம் உடச்சு கொடுக்குறாங்க தானே. கதாநாயகி அப்படிலாம் டைலாக் விட்டாங்க. ஆமாம் தானே? எதுக்காக சொன்னாங்க? ஒரே விஷயம் கம்பெனி சொல்லுச்சு. அழகை பார்க்கல, அறிவை பார்க்கல, படிப்பை பார்க்கல, கலரை பார்க்கல, நெட்டையா குட்டையா எதையுமே மைலேஜ் பார்க்கல. சரிங்களா? எல்லாத்துக்கும் சரிசமமாக ஒரு வாய்ப்பை மட்டும் கம்பெனி கொடுத்துச்சு. அந்த வாய்ப்பு வந்ததுனால ரேங்க்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ரேங்க்கு உண்டான மரியாதை தான் இன்னைக்கு கதாநாயகி அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. புரியுது? அந்த பேர் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த வாய்ப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா வாரம் நான் ரெகுலரா இந்த விஷயத்தை பதிவு வச்சுட்டே இருக்கிறேன். எதுக்காக இந்த பிசினஸ், எதுக்காக இந்த வருமானம் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா இந்த வாய்ப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு டெய்லரா இருந்தேன். இந்த வாய்ப்பு முன்னாடி வரதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவர் இருக்கும் போது கண்டிப்பா எல்லார் வீட்லயும் அதே தானே. ஒரு சின்ன குடும்பம் அப்படின்னா எந்த பெரிய ஒரு கஷ்டம் எதுவுமே இருக்காது. எனக்கு எந்த கஷ்டமே கிடையாது. அவர் இப்போ வெளியே விட மாட்டார், வேலைக்கோ எங்கேயுமே விட மாட்டாரு. வீட்டுக்கெல்லாம் தேவையான பொருள் கூட கடைக்கு போய் அதிகமாக நான் வாங்கிக்க மாட்டேன். அவரே தான் வாங்கி கொடுத்துருவாரு. மார்க்கெட் போறதா சரி, மளிகை சாமான்ல இருந்து எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது, வெளி உலகம் எதுவுமே தெரியாது. லைஃப் நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் சுகர் இருந்துச்சு. சுகர்ல டேப்லெட் எடுத்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த நோயை சரி பண்ண முடியாதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வெளி உலகமே தெரியாது. அப்புறம் கடைசி டாக்டர் போகும்போது சொல்லிட்டாங்க, கண்டிப்பா காப்பாற்ற முடியாது, நாட்களை தள்ளி போட முடியல. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வச்சு போராடினேன். இருந்த காசுல இருந்து நகையில இருந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு. எல்லாம் இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி அவர் நல்லா இருக்கும் போது எப்பவுமே பணம் இருந்தா சொந்தங்கள கூட இருக்கும் இல்லைங்களா? அதே சொந்தம் கூட இருந்துச்சு. அவரை எப்ப காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சாங்களோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா என்ன காரணம்னே தெரியாம நல்லா விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசி தருவாய் தவிச்சுட்டு நிக்கிறேன். எங்க பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா இப்ப 5th தான் முடிச்சிருக்கான். 6th கூட போகல, சின்னதான். அவளுக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் அப்பா வண்டியோட தெரியாது, பெருசா எதுவுமே தெரியாது. கடைசி தருவாய் ஒரு 10,000 ரூபாய் பணம், 10,000 ரூபாய் இருந்தா எடுத்துட்டு போங்க, காப்பாற்ற முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த 10,000 ரூபாய் 10 ரூபா வட்டிக்கு வேற ஒருத்தர் மூலியமா கடன் வாங்கி கட்டி கூட்டிட்டு வர அடுத்த நாள் அவர் இறந்துட்டாரு. கண்டிப்பா எல்லாம் சொந்தவோட வந்தாங்க. சாங்கியம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் துக்க விசாரிக்க வந்தவங்களா கடன் கேட்டு வந்தவங்க நிறைய பேர். அந்த இடத்துல நானே என் மகளும் அனாவே நிக்கிறோம். எங்க போறது என்ன செய்யறதுன்னே தெரியல. காரணம் எங்க பணம் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, பணம் இல்லை. வேற நாம் இந்த வாழ்க்கை வாழ முடியுமா? இவ்வளவு கடன் இருக்குது, நம்மளால கட்ட முடியுமா அப்படின்னு பயந்து போய் நிக்கிறேன். இருந்தாலும் என்னோட மகளுக்காக நான் வாழ்ந்தே ஆகணும்னு ஒரு கட்டாய நிர்பந்தம் வருது. சரி, மகளுக்காக ஏதாவது செஞ்சுதாகன்னு சொல்லி வீட்லயே டெய்லரிங் வேலை செய்யறேன். ஆனா ஒரு வருமானம் அவ்வளவுதான் இல்லை. அப்ப சுதாட்ட நான் சொல்றேன், சுதாமா நான் 2 பேரும் சேர்ந்து கடை வச்சுக்கலாமா? கண்டிப்பா வருமானம் வேணும்னு கேட்டேன். சுதா மேடம் சரி, நாங்க 2 பேரும் சேர்ந்து கடையை வச்சோம். வச்சு அதுல வர வருமானம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வட்டி மட்டும் அடைக்க முடிஞ்சது. அதனால பெருசா வட்டி
கட்ட முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு டெய்லர் வேலையில லட்சம் வேலைக்கு சம்பாதிக்க முடியாது. 1000 2000 திண்டாட்டமா இருக்கும். அந்த எங்க வீட்டுக்காரர் இறக்கும் போது 7 லட்சம் ரூபாய் கடனை இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணும் போது 15 லட்சம் ரூபாய் மாத்திட்டேன். வட்டி கொடுக்க முடியாம இன்னொரு பக்கம் வட்டிக்கு வாங்குவேன், அங்க வட்டி கட்ட இன்னொரு பக்கம் வாங்குவேன், லோனை வாங்குவேன், சீட்டை போடுவேன், சீட்டுக்கு மாதிரி கடனை வாங்குவேன். இப்படியே பண்ணி 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 15 லட்சமா மாத்திட்டேன். இது வெளியே சொல்லவும் முடியல, என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உடம்பு வேற பாத்தீங்க அப்படின்னா மனசு இருக்கு இல்லைங்களா, மனசு சோர்ந்தாலே உடம்பு ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போயிருவாங்கல்ல. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் வேற. ஐயோ நாமளும் கடனோட மகளை விட்டுட்டு போயிருமாறு தெரியுது. கண்டிப்பா நாமளும் இனி உயிரோட இருக்க முடியாது தெரியுது. ரொம்ப எனக்குள்ள ஒரு பயம், எப்பொழுதுமே நெகட்டிவ் மட்டும் தான் எனக்குள்ள இருந்துச்சு. சரி பரவாயில்ல, கடைசி தடவை நம்மளால எப்ப முடியாம போதோ அப்ப நிறைய எல்ஐசில போட்டு வச்சிடலாம், நம்ம இறந்தா நம்ம குழந்தைக்கு அந்த பணம் வந்துடும் அப்படின்னு மைண்ட் என்னென்னமோ தோணுது. ஏன்னா குழந்தை விட்டுட்டு போக கூடாதுங்கிறதுக்காக. ஆனா ஒரு பயம், ஏன்னா 15 லட்சம் ரூபாய் கடனை அடைக்க முடியுமா தனி ஒரு லேடி நின்று? சத்தியமா முடியாது. எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் அந்த 15 லட்சம் ரூபாய் ஒத்த ரூபாய் கூட அடைக்கவே முடியாதுனால அவ்வளவு கஷ்டமா இருக்குது. என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த வாய்ப்பை கூட மேடம் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது மேடம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு 6 மாசம் என் கூட நில்லு, 1 வருஷம் என் கூட நில்லு, இந்த வருமானத்தை எடுத்து கொடுப்பேன், ஒரு 3 வருஷம் அப்படிங்கிறது கண்டிப்பா இதே ஊருக்குள்ள நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. கால் எடுப்பேன், வீடு வாங்க, எல்லாமே சொல்றாங்க. ஆனா மேடம் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் காதுக்குள்ள போகவே இல்லை. அப்ப எனக்கு தோணுன ஒரே விஷயம், என்னோட கடனை மட்டும் கட்டினா போது, எனக்கு சொத்தோ சோகமோ எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த கடன்காரர்கிட்ட இருந்து தப்பிச்சா போகுது. எனக்கு டார்ச்சரா இருந்துச்சு, எங்கேயுமே போக முடியாது. வீட்டுல வந்து சத்தம் போடுவாங்க பாத்தீங்களா, அவங்க போட சத்தம் அவமானமா இருக்கும். வட்டி கொடுக்க லேட் ஆச்சு 1 வாரம் அப்படின்னா அந்த கடன்காரெல்லாம் அசிங்கப்படுத்துவாங்க. எனக்கு கேட்கறதுக்கு ஆளும் இல்லையே, எனக்காக யாருக்குறா, எதுக்கு அவங்கள பேசுறீங்க அப்படின்னு கேட்கற கூட நாதிகள் இருக்கு. எங்க மாமா என்கிட்ட வந்து நின்று அழுகும், அம்மா பேசுறேன்னு அப்படியே வலிக்கும். அந்த கடன்காரன் கேட்கற கூட ஒரு வகையில பார்த்தா கூட போடும், ஓகே. ஆனா வேடிக்கை வைப்பாங்க சொந்தவதா, அது இன்னும் அசிங்கமா இருக்கு. ஓடி போய் தூக்கு செத்து போயிடலாமா இருக்கும். நிஜமா இந்த பணத்துக்காக இந்த கடனுக்காக நிறைய பக்கம் அசிங்கப்பட்டுக்கிறேன். அப்பதான் அப்படி வலிக்கும், ஏதாவது பண்ண மாட்டோமா, இல்லைன்னா கண்டிப்பா செத்து போயிடலாம் நிறைய நாள் தோணிருக்கு எனக்கு. ஆனா நான் என்ன பண்றது, மகளுக்காக வாழ்ந்தாலும் கட்டாயம் இருந்தாலும் கடவுள் மேல நம்பிக்கை, ஏதாவது ஒண்ணு பிடிச்சி மேல வந்தாலும் நிறைய விஷயங்கள் பண்ணேன். எல்லா இடத்தையும் தோத்து மட்டும் தான் போனேன், ஜெயிக்கவே முடியல என்னால. இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா சொந்தக்காரங்க கொடுத்துருப்பாங்க. எனக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, சொந்தக்காரங்களும் கிடையாது, தெரிஞ்சவரும் கிடையாது. மாசம் மாசம் கிரிவலம் வாங்க அண்ணாமலையார் கோயிலுக்கு, கண்டிப்பா அவர்கிட்ட போய் மன்றாடுவேன், எதுக்காக நீ படைச்சீங்க. நான் உண்மையுமே சொல்றேன், பொய்களை சொல்ல. இங்க அண்ணாமலையார் கூட நான் நேர்மையா தான் இருப்பேன், எப்பொழுதுமே நான் நேர்மையா தான் இருக்கிறேன், ஒழுக்கமா தான் இருக்கிறேன். ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க? என்னால முடியல. என்னோட மகளை படிக்க வச்சு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க வரைக்கும் என்னோட உயிர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் கல்யாணத்தனக்கே கண்டிப்பா என்னோட உயிர் போகட்டும்னு ஒவ்வொரு மாசம் வேண்டுவேன். இப்ப கூட அண்ணாமலையார் நேரில் வந்தாருன்னா சொல்லுவார் நான் என்ன வேண்டுவேன், அப்படிதான் வேண்டுவேன். என்னோட கண்ணீர் அவர் பாதத்துல பட்டதுனாலே என்னமோ நீ சார பிறந்தவில்லை, பல பேரோட வாழ்க்கையை மாற்ற பிறந்ததான் இந்த வாழ்க்கை கிடைக்கிறது. எந்த கடன்காரங்க பேசினாங்களோ அவமானப்படுத்துறாங்களோ அந்த கடன்காரர் முன்னாடி இன்னைக்கு என்னோட 15 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சு அதே ஊருக்குள்ள யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அதே ஊருக்குள்ள கார் எடுத்துட்டு நான் இன்னைக்கு பயன் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. அப்பா எல்லாம் ஒழுங்க ஒவ்வொரு இடத்தையும் மறுக்கி நிற்கும். அப்பா இல்லாத இடத்த கூட அம்மா பூர்த்தி செஞ்சாங்க சொல்லி இன்னைக்கு என் குழந்தை சந்தோஷமா இருக்கிறான். இன்னைக்கு காலேஜ் 3வது வருஷம் படிக்கிறான், வருஷம் 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ். இன்னைக்கு 15 லட்சம் கடன் அடிச்சு 10 லட்சம் ரூபாய் மதிப்பு கார் எடுத்து வருஷம் 2 லட்சம் ரூபாய் என் முதல்ல ஃபீஸ் கட்டிட்டு இருக்கிறேன். நினைச்சு பாருங்க, இந்த மைண்ட் லைஃப்ல வரல அப்படின்னா சுப்ரஜன் எப்போ தற்கொலை பண்ணிருப்பா, மகளை சேர்த்து கொண்டுட்டு பேப்பர்ல கூட லெமன் வந்திருக்கலாம். கடன் தொலை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து என் கூடயே நின்று அன்பு தங்கச்சி தம்பிச்சை 3 பேரும் உன்னால முடியும் நீ ஜெயிப்பன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. நான் போன இடத்துல எல்லாம் அப்படி திரும்பி வருவேன், செவத்துல வச்சு பந்த மாதிரி. நான் சுத்தி ஒரு பர்சன்டேஜ் தான் பாசிட்டிவா இருக்கிறவங்க, 99% நெகட்டிவ் பர்சன்ட் இருப்பாங்க. போய் கேட்டு பாருங்க, புதுசா வந்த மெம்பர்ஸ் பக்கத்து வீட்டுல கேளுங்க. நான் இன்னைக்கு மீட்டிங் போனா
நல்லா இருந்துச்சு அந்த மேடம் அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க போய் சொல்லுவாங்க ஒரே வார்த்தை போனேன் அவன் மண்டை கிளம்பிட்டாங்களா போச்சு லைஃபுமாக. அதே மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. பிசினஸ் எடுத்துக்க ஜெயிக்கணும் ஒரு ஆர்வத்தில் எடுத்துட்டு அப்புறம் சொந்தவங்க வீட்டுக்கு பிசினஸ் கொண்டு போனா பேசுறாங்க. இருக்கிற பழக்கத்தை பிடிச்சிக்கிறா, லேகி விற்க போறா, சோப்பு விற்க போறா. இவள போலீஸ் பிடிச்சு போன நாம தான் போய் இவளுக்கு எடுத்துட்டு வரணும். பொட்டை பிள்ளை வீட்டுல வச்சுட்டு ஊருதான் போய் தெரியலாம். அத்தனை பேர் 1000 கேள்விகள் அப்படியே அந்த வலிக்கு தெரியுமா, அப்படி வலிக்கு பயங்கரமா வலிக்கு எனக்கு. அத்தனை வேதனையோட இந்த பிசினஸ் டெவலப் பண்ணணும். இன்னைக்கு யாரெல்லாம் பேசினாங்களோ அத்தனை பேர் என் பின்னாடி வந்தாங்க. நிச்சயமா சொல்றேன். நான் பதிவு பண்ணிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரும் சரிங்களா, இங்க யாரும் கோடீஸ்வரர்கள் கிடையாது, லட்சாதிபதி கிடையாது. யாராவது இருக்கிறோமா? கோடீஸ்வரர் யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிறோமா? இல்ல லட்சாதிபதி யாராவது இருக்கிறோமா? எத்தனை கடனாளி இருக்கிறோம்? இந்த கடனால நீங்க ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற வேலையை செஞ்சுட்டே இருந்தோம்னா இத்தனை கடனை அடைக்க முடியுமா? இல்ல உங்க கனவுல நிறைவேறுமா? இல்ல உங்க குழந்தைங்களோட கனவுல நிறைவேற்றீங்களா? எதுவுமே பண்ண முடியாது. ஆனா மைனஸ் இல்ல, ஒரே ஒரு வருஷம் எங்க கூட கைகோத்து நில்லுங்க. ரெகுலர் வருமானம் குறைஞ்சபட்சம் மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுத்துற முடியும். 3 வருஷம் ஸ்ட்ராங்கா நிலையில எத்தனை கடனை இருந்தாலும் தூக்கி இருந்துட்டு ஒரு 5 வருஷம் அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்றேன், உங்க ஊர்ல நீங்க தான் கோடீஸ்வரரா இருப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி சொல்றேன். இந்த கேரண்டி எனக்கு எங்க மேடம் சொன்னாங்க. இன்னைக்கு இதுல ஜாயின் பண்ணி 3 வருஷத்துல அத்தனை விஷயம் தூக்கி போட்டாச்சு. என்னோட 1 வருஷம் வருமானம் மட்டும் போன வருஷம் நிச்சயமா சொல்றேன் 10 வருஷம் உழைக்க வேண்டிய என்னோட டெய்லர் கடையில 20 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். அதனால 15 லட்சம் அடைக்க முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க ஆள் பிடிக்கிற பிசினஸ், இதெல்லாம் ஆள் பிடிக்கிற பிசினஸ். நிறைய கேள்வி பின்னால் பேசுறாங்க. நான் சொல்றேன் சரிப்பா, நான் ஆளைத்தான் முடிச்சேன். இங்க இருக்கிற நிறைய துணி கடையில ஆட்கள் தேவைன்னு சொல்லி அவரு ஆள் தான் முடிக்கிறாரு. பெரிய பெரிய பனியன் கம்பெனியில ஆட்கள் தேவைன்னு அவரு சிங்கப்பேரை வேணும், பேட்ல பேரை எல்லாம் ஒவ்வொரு பேரை போட்டு அவரு ஆளை தான் முடிக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஆளை பிடிச்ச அத்தனை பேரு சரிங்களா 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலைக்கு போய் கடைசி வரைக்கும் தொழிலாளியா இருக்காங்க. நானும் ஆளை பிடிச்சப்பா 2 ஆளு. ஒண்ணு சுதா பிடிச்ச, இன்னொன்னு தேவி பிடிச்ச. 2 பேருக்கு லட்சம் பண்ணி நிறுத்திக்கிறேன். அடுத்த பல வயசுல என்னை ஆளைத்தான் பிடிச்சாங்க இல்லைங்களா சொல்லு. சாப்பிட்டு உள்ள ஹோட்டல கொண்டு வர சரிங்களா ஆளை பிடிச்சாங்க. இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது எதுவுமே இல்லாதவங்க இந்த சுப்ரஜினிய ஒரு ஹீரோவை நிக்க வச்சிருக்காங்க, ஹீரோயினே நிக்க வச்சிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, இது ஆள் பிடிக்கிற பிசினஸா? நாய் பிஸ்கட் தயாரிச்சா கூட நாய்கிட்டே உங்களை கொடுப்பாங்க, மனுஷனுக்கு தான் உங்களை கொடுப்பாங்க. மாட்டு தீவனம் தயார் பண்றாங்க, யாருக்கு உங்களை கொடுப்பாங்க? மாட்டு தீவனம் விற்க முடியும், மனுஷனுக்கு தான் விற்க முடியும். அப்ப அவங்கள ஆளை பிடிக்கலையா? நாம தான் ஆளை பிடிக்கிறோமா? யாராவது ஆளை பிடிக்கணும்னு சொன்னா வாயில குத்தலாம் போல இருக்குது. ஏன் நீ தான் ஆளை பிடிக்கிற? நான் பழகிற வாங்கி வாங்க வார்த்தையில நான் ஆளை முடியும்னு சொல்லலாம்னு யார் சொன்னாலும் சரி அப்படியே அடிச்சு பல்லக்கெல்லாம் உடைக்காம கூட அவ்வளவு ஆத்திரம் வருது. என்னை நீங்க ஆளை பிடிக்காம லைஃப் மாறிக்குமா? இன்னைக்கு தேவியும் சுதாவும் இன்னும் பேசுறாங்க இல்லையா? அவங்களே ஆளை முடிச்சாங்க. இங்க 3 பேர் உட்காந்துக்கிறாங்க. உமா மேடம் மறுபடி வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க. வால் மேடம் இருக்கட்டும், சோமிதா மேடம் இருக்கட்டும், இன்னைக்கு அவங்களே ஆள் தான் முடிச்சாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? அப்படியே கோட் சூட் போட்டு எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. இன்டர்வியூ 10 வரும், எவ்வளவு அழகா இருக்கிறாங்க வரும். அந்த அத்தனை ஆள் தான் முடிச்சோம். ஆள் பிடிச்சோம்னா கஷ்டப்படுறீங்களா? யாரும் அடிமையா இருக்கீங்களா? யாருக்கு அடிமை கிடையாது. தனக்கு தானே முதலாளிங்கிற ஒரு வேலை இருக்குன்னா அது கண்டிப்பா ஃபைனான்சியல் வச்சுக்கலாம். உன்னோட திறமைய இன்னொரு நபர் கண்டுபிடிச்சா நீ தொழிலாளி. உன்னோட திறமை நீ கண்டுபிடிச்சா அந்த நீ அதுக்கு முதலாளின்னு சொல்லுவாங்க. என்ன நான் யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் ஒரு லீடர்
முதலாளியா நின்றுட்டு நான் தான் முதலாளி சொல்லுங்க வேண்டாம். சொல்ல முடியுமா? சங்க செயலர்கள் உட்காந்து இங்க நான் தான் முதலாளி சொன்னா சங்க செயலர்கள் வச்சிருப்பாரா? அப்ப வெளியே விட்டுருவார்.